என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ப்ராப்ளத்தை வந்து எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க வந்து நீங்க வந்து கொஸ்டின் வந்து நீங்க முதல்ல ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் டைம் எடுத்துங்க, அது வந்து தப்பே கிடையாது. இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 கிலோ பாஸ்கல் அட் 300 கெல்வின். கால்குலேட் தி வேப்பர் பிரஷர் பார்த்தீங்கன்னா 1 மோலார் சொல்யூஷன் நான் வாலடைல். அப்போ நமக்கு தேவையான கீவேர்டு நான் வாலடைல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வேப்பர் பிரஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர், அப்போ என்ன பண்ணா சாலிடை வந்து லிக்விட் வந்து கரைச்சிருக்காங்க. அப்போ நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடணும். அப்போ வேப்பர் பிரஷர் நமக்கு என்னது, ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷர். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் பிரஷருக்கு அந்த ஃபார்ம் வந்து உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரணும், நேரம் வந்திருக்கணும். அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க 12.3. ஏன்னா இது பி நாட் வந்து 12.3, இங்க பி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க 12.3. அப்போ மோல் ஃபிராக்ஷன் இது வந்து x2 வரும். அப்போ x2க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, n2 டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா n1 plus n2. நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க இந்த n2 விட்டுருங்க, ஓகேவா. அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற n2 வந்து நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ அந்த n2ன்றது என்னது, சொல்யூட்டோட மோல் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 மோலால நமக்கு என்ன மீனிங், 1 மோல் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 kg சால்வெண்ட் வந்து இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ 1 kg சால்வெண்ட் நமக்கு எவ்வளவு, 1000 கிராம். அப்போ 1000 கிராம் டிவைட் பை 18 அப்படின்னு போட்டா, அப்போ 1000 வந்து நீங்க 18 டிவைட் பண்ணீங்கன்னா 55.55 வரணுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க நல்ல ஒரு ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஜேஇக்கு ப்ரூவ் பண்ற ஸ்டூடெண்ட் இருந்தா 100 டிவைட் பை 18 1000 டிவைட் பை 18 உங்க மைண்ட்ல வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். அப்போ இந்த டிவிஷனுக்கு மட்டும் தான் நீங்க வந்து நிறைய டைம் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டிவிஷனுக்கு கொஞ்சம் நீங்க வந்து டைம் வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட் நமக்கு என்ன வருதுன்னா 0.018 வந்து நமக்கு வந்து வருது. அது 56.55 போட்டாலும் நமக்கு வந்து அதே வேல்யூ தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், அப்போ 12.3 மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 12.3 இன்ட்டு 0.018 வந்து நீங்க வந்து பண்ணணும். அப்போ அது கூட நீங்க என்ன பண்ணா, இது வந்து நீங்க வந்து மல்டிபிகேஷன் பண்ணணும், ஓகேவா. அப்போ 12.3 இன்ட்டு 0.018 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.2214 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அப்போ பி வந்து 12.3 இருந்து நீங்க இந்த வேல்யூ வந்து நீங்க வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன 0.22, அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன எழுதிருக்கீங்க, இது வந்து 13 வச்சுங்க, இது 22 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அப்போ 12 நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 08 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ அந்த 12.3 இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நெய்பரிங் வேல்யூ இருந்தாலும் நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஷார்ட்டா குயிக்கா வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு.